வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. ஸோ நிச்சயமாக அதுக்கு தன்னம்பிக்கையும் உழைப்பும் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு போராடினா வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம். உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். அதுக்கு பிறகு நட்பு. இங்கே நம்ம ஜெயிக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளால ஜெயிக்கணும்னு கூட இருக்கிறவங்க நண்பர்கள் கிடையாது. நம்ம ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட அப்போ பெருசா நமக்கு எதுவும் பண்ண வேணாம், சும்மா கூட ஆறுதலா இருந்தா அவங்க தான் நண்பர்கள். எதுவும் எதிர்பார்க்க கூடாது. அது இப்படி இது இப்படி நாங்க அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிரச்சனை எப்பவுமே 2 பேரு கிடையாது, 2 பேருக்கு நடுவுல இருக்கிறவங்க தான். அந்த 2 பேருக்கு நடுவு இருக்கிறவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. பாவம் அவங்களுக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்கள பத்தி எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல. என்ன விஷயம்னே புரியல. என்னப்பா, அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே யாரோட வீட்டுல அடுப்பெரியல்னாலும் போய் சோறு போடுறது கிடையாது. அவங்க தான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும். எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இது பெரிய ராஜதந்திரம்லாம் கிடையாது. ஸ்ப்ரெட் லவ், அன்பை பகிருங்கள். உலகத்துக்கு இன்னைக்கு அது ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம்.